ஐயா, ஒரு சீட்டு கலாச்சாரம் பெருகி போய்விட்டது, 2 சீட்டு கலாச்சாரம் பெருகி போய்விட்டது என்று அன்பு கூர்ந்து இனிமேல் சொல்லாதீர்கள். நீங்கள் மனிதநேய மக்கள் கட்சி தொடங்கி இருக்கிற இந்த நிமிடம் முதல் பம்பர் லாட்டரி அடிக்கிறவர்களாக நீங்கள் அமர வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கேளுங்கள், என்ன குறைந்து போய்விட்டது, கேட்டு வையுங்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்றது இப்போது எனக்கு நினைவுக்கு வருகிறது. அன்றைக்கு வலது கம்யூனிஸ்ட் கட்சி, பிரிந்திருக்காத சிபிஐ சிபிஎம் என்று பிரியாத கம்யூனிஸ்ட் கட்சிகள் 67 தேர்தலின் போது கூட்டணியில் எங்களுக்கு எந்தெந்த சீட்டெல்லாம் வேண்டும் என்று பட்டியல் கொடுங்கள் என்று கேட்டபோது அவர்கள் ஒரு 56 தொகுதியை இன்னும் பெயர் எழுதி கொடுத்திருந்தார்கள். வாங்கி படித்து பார்த்து விட்டு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்களாம், நான் இவர்களிடத்தில் என்னென்ன தொகுதிகள் வேண்டும் என்று பட்டியல் கேட்டேன். இவர்கள் என்னிடத்திலே தமிழ்நாட்டு ரயில்வே ஸ்டேஷன்களுடைய கைடை கொடுத்திருக்கிறார்கள், ரயில்வே நிலையங்களுடைய பெயரை எல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறார் என்று அண்ணா அவர்கள் சொன்னார்களாம். நான் இப்போது சொல்லுகிறேன், அவர் அண்ணா வேடிக்கையாக சொன்னார். இன்றைக்கு உங்கள் தம்பி நான் சொல்லுகிறேன், அடக்கத்தோடு சொல்லுகிறேன், நீங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற 39 தொகுதி பெயரையும் எழுதி கொடுங்கள். என்ன குறைந்து போய்விட்டது? கிராமத்திலே சொல்வார்கள், மண்வெட்டி பிடிக்கு மரம் வெட்ட தொடங்கினால் அந்த மண்வெட்டி பிடிக்கு வெட்டப்பட்ட கம்பு அந்த கிளை குறைந்தபட்சம் 60 பிடிக்காவது வரும். மண்வெட்டி பிடிக்க தொடங்கினால் அறிவால் பிடிக்காவது வரும். நண்பர்களே, இந்த கூட்டத்தை பார்க்கிற போது எனக்கு மெத்த மகிழ்ச்சியாக இருக்கிறது, நெகிழ்ச்சியாக இருக்கிறது, புலகாங்கிதமாக இருக்கிறது. நான் எண்ணி பார்க்கிறேன், தலைமைக்காக இந்த தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு பேர் லெட்டர் பேடை அடித்துக் கொண்டு விசிட்டிங் கார்டை வைத்துக் கொண்டு அவனுக்கு கட்சியில தலைமை கிடைக்கவில்லை என்றால் உடனே ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறான் அல்லது ஒரு பேரவையை போட்டுறான். பேரவையும் ஆரம்பிக்கவில்லை இல்லை, ஒரு படிப்பகமாவது போட்டுறான். ஏதாவது ஒரு படிப்பகத்து பேரை போட்டு தலைவர் விசிட்டிங் அடிக்கிறான். தெருவில் கோழி விளையாடுகிற சிறுவர்கள், கிரிக்கெட் விளையாடுகிற சிறுவர்கள், தலைவரை எப்படி இருக்கீங்க, தலைவா எங்க ரொம்ப நாளா காணும், ஒருத்தர் விசாரிச்சுக்கிறான். அவனுக்கு ஒரு சந்தோஷம். என்ன சாதித்திருக்கிறது இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம்? ஏன் இப்போது இது அரசியல் கட்சியாக மாற வேண்டும் என்று பலர் என்னிடத்திலேயே கேட்டார்கள் தனிப்பட்ட முறையில். நான் உங்க பச்சையாக சொல்வதாக இருந்தால் வருத்தப்படக்கூடாது, இஸ்லாம் சமுதாயத்தை சேர்ந்த சில பெரியவர்கள் கூட என்னிடம் கேட்டார்கள். இவர்கள் சமுதாய கட்சியாகத்தானே தொடங்கினார்கள், ஏன் இப்போது அவசரமாக அரசியல் கட்சியாக மாறுகிறார்கள் என்று என்னிடத்திலே கேட்டார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், நாளையும் கேட்கக்கூடும். ஒருவேளை அவர்கள் இந்த கூட்டத்திற்கு வந்திருந்தால் அதை கேட்பதை நிறுத்திக் கொள்வார்கள். என்னிடம் கேட்டார்கள், இவர்கள் ஏன் இப்படி திடீரென்று மாற்றம் செய்கிறார்கள், மாற்றுவதற்கு என்ன காரணம், அரசியல் கட்சியாக ஏன் இது மாற வேண்டும் என்று. கடந்த 13 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்தியிருக்கிற நிகழ்வுகளை, செய்திருக்கிற போராட்டங்களை, மேற்கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்டங்களை நெட்டோட்டமாக ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ என்று ஆங்கிலத்திலே சொல்வார்களே, அப்படி ஒரு பருந்து பார்வையாக நான் பதிவு செய்வதாக இருந்தால், நண்பர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இவர்கள் செய்திருக்கிற சாதனையில் எல்லாம் இவர்கள் அரசியல் இயக்கத்திற்கு போய்த்தான் தீர வேண்டும் என்பதற்கு மனித இயல்பினுடைய, மனித இயற்கையினுடைய, சமூகத்தின் இயற்கை போக்கின் நிகழ்வை தொடக்கத்திலே சொல்லிவிட்டு ஒரு சாதனையை தொடக்கமாக பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மாமரம் பார்த்திருப்பீர்கள், மாம்பூ பூக்கும். மாம்பூ பூக்கிற போதே அந்த வட்டாரம் மயங்கும். மாம்பூ மனத்தில் மாங்குயில்கள் எல்லாம் தேடி இந்த மரத்தை தேடி வரும். மாம்பூ பூத்து குலுங்கி கொண்டிருக்கிற போதே மெல்ல வசந்தம் வந்து தாளாட்டும். மாம்பூ பூத்து குலுங்கி மெல்ல மெல்ல உதிர்ந்த பூக்கள் எல்லாம் போக எஞ்சி இருக்கிற பூக்கள் பிஞ்சுகளாக மாறும். பிஞ்சுகள் கொஞ்ச காலத்தில் சற்றே மாங்காயாக வடிவம் எடுக்கும். மாங்காய் ஆடி ஆடி காற்றில் மெல்ல சிவந்து பச்சை மாறி மெல்ல மெல்ல அப்படியே மஞ்சள் வண்ணமாகி காய் பழமாகும். பழமான பிறகு ஊரில் உள்ளவர்கள் பறிக்க வருவார்கள், அணில் வந்து கடிக்கும், பறவைகள் கொத்தும், ஊரே அந்த மரத்தில் இருக்கிற பழத்திற்காக ஏங்கி தவம் கிடக்கும். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்கிற அமைப்பு மாம்பூவாக இருந்து மணந்தது, பின்னர் பிஞ்சாக இருந்தது, பிஞ்சிலே சற்றே துவர்ப்பு கொண்டது, காயாக மாறியது, புளித்தது. பல பேருக்கு அது இப்போதும் புளிக்கிறது. காயாக இருந்த போது புளிக்கிற நினைவிலேயே இருந்தவர்கள் புளித்தது புளித்தது என்று காயை சாப்பிட்டு விட்டு வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, அந்த காய் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்கிற அந்த மாங்காய் மஞ்சள் வண்ணமாகி சிவந்து
மனிதநேய மக்கள் கட்சி என்கிற மாம்பழமாக மாறிவிட்டது. மனிதநேய மக்கள் கட்சி என்கிற மாம்பழமாய், ருசிமிகு பழமாய், வண்டுகள் வந்து குடைந்தெடுக்கிற பழமாய், அணில் வந்து தேடுகிற பழமாய் மாறி இருக்கிறது. இது காலத்தின் கட்டாயம். இவர்கள் என்ன சாதித்தார்கள்? இவர்கள் சாதித்த சாதனையை பட்டியல் போடுவது, வரிசையாக அடுக்குவது, அணியணியாக சொல்வது என்று ஒரு தொகுப்புரை நிகழ்த்துவது இருக்கட்டும். ஒரே ஒரு சாதனையை நான் முதலில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய இஸ்லாம் சமுதாயம் தங்களுக்கென்று ஒரு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கோரிக்கை வைத்து நீண்ட நெடுக போராட்டம் நடத்தி கொண்டிருந்த வேளையில் பக்கத்திலே இருக்கிற ஆந்திராவிலே ராஜசேகர ரெட்டி சிறுபான்மை சமுதாயமாகிய முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுத்து விட்டார் என்ற போது முன்னாள் முதலமைச்சர், அவரை எந்த மரியாதை குறைவாகவும் நான் சொல்லிவிடுவது முறையில்லை, மேடை பண்பை மாறி நான் பேசுவதற்கு தயாராக இல்லை, செல்வி ஜெயலலிதா அவர்கள் இங்கே கொடுக்கவில்லை, தமிழகத்தில் நிகழவில்லை, ஆந்திராவிலே எவனோ இடஒதுக்கீடு கொடுத்து விட்டார் என்பதற்காக இது அக்கிரமம், இது அநியாயம் என்று குய்யோ முறையோ என்று வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டார். ஆந்திராவிலே முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த போது நம்முடைய முதலமைச்சர் ஆத்திரப்பட்டார். யாரை போல? சங்க பரிவாரத்தை போல, RSS காரர்களை போல, பாஜகவை போல. என்ன போல போல என்கிறீர்களா? போல அல்ல அல்ல, தமிழ்நாட்டினுடைய பிஜேபி, தமிழ்நாட்டினுடைய RSS, செல்வி ஜெயலலிதா மிகுந்த ஆத்திரப்பட்டார். ஆத்திரப்பட்டதற்காக யாரும் கோபப்பட்டு கொந்தளித்து நாக்குகளை கடித்துக் கொண்டு முஷ்டிகளை தூக்கிக் கொண்டு தோல் தூக்கிக் கொண்டு கிளம்புவதற்கு தயாராக இல்லை. சாதனை என்ன என்று கேட்ட பெரியோர்களே, நண்பர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்கிற அமைப்பு செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வீட்டையே முற்றுகையிட்டது. நீங்கள் முற்றுகை கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஆர்ப்பாட்டம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், போராட்டம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், உண்ணா நோன்பு கேள்விப்பட்டிருப்பீர்கள். எங்காவது தெருவினுடைய ஒரு முனையிலே, 4 சந்திப்புகளிலே அல்லது அரசாங்க அலுவலர்களுக்கு எதிரே அவர்கள் போராட்டம் நடத்துவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்கிற எஃகு அமைப்பு, இரும்பு அமைப்பு, இளைஞர்களுடைய பட்டாளம் எந்த தலைவி இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று சொன்னாரோ அந்த தலைவினுடைய வீட்டு வாசலுக்கே போய் முற்றுகையிட்டது. இந்த திண்மைக்காக, இந்த மன திண்மைக்காக, இந்த வன்மைக்காக எத்தனை கோடி கொடுத்தாலும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய பணிக்கு ஈடாகாது. அப்படி அவர் வீட்டை முற்றுகையிட்ட அதே கோபத்தோடு, அதே சீற்றத்தோடு, அதே அறச்சீற்றத்தோடு, அந்த தர்மாவேசத்தோடு, அந்த கோபாவேசத்தோடு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்கிற அமைப்பு அந்த தலைவியினுடைய அரியாசனத்தை தலைகீழாக புரட்டி தூக்கி போட்டுவிட்டு புதிய ஆட்சியை கொண்டு வந்தது. புதிய ஆட்சியை கொண்டு வந்தது மட்டுமல்ல, நம்முடைய மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய மூத்த தலைவராக, முற்றி கனிந்த தலைவராக இருக்கிற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களிடத்திலே ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை வாங்கி கொண்டு சென்ற தேர்தலிலே தன்னுடைய வியர்வையையும் செந்நீரையும் கண்ணீரையும் சிந்தி இந்த ஆட்சியை கொண்டு வந்து அமைத்தது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், சரித்திரத்தில் சிறுபான்மை சமுதாயத்தினருக்கு 7 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம்தான் வென்றெடுத்தது. இந்த சாதனை மகத்தான சாதனை. இடஒதுக்கீடு வாங்கியாச்சு, இடஒதுக்கீட்டை பெற்றுவிட்டோம், முதலமைச்சரை மாற்றிவிட்டோம், நமக்கு இணக்கமான, நமக்கு அணுக்கமான ஒரு அற்புதமான ஒரு அறிஞரை, முத்தமிழறிஞரை கொண்டு வந்து ஆட்சியிலே அமர்த்தி விட்டோம். இனி எங்கெங்கே யார் யார் இருக்க வேண்டும், நிர்வாக பொறுப்பை யார் கவனிக்க வேண்டும், இந்த ஆட்சியை கொண்டு செலுத்துவதற்கு, இந்த ஆட்சி சக்கரத்தை சுழற்றுவதற்கு கடையாணியாக யார் இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிற போது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பு அந்த வேலையை மூக்கை நீட்டிக்கொண்டு செய்ய முடியாது. அதற்கு சமூக பணி ஏராளமாக இருக்கிறது. இப்போது என்ன செய்வது என்ற சிந்தனை வருகிற போதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாங்காய் மாம்பழமாய் பழுத்தது. நிர்வாகத்திலும் நாம் இடம்பெற வேண்டும், ஆட்சி செலுத்துவதிலும் அங்கம் வகிக்க வேண்டும் என்கிற முடிவு வருகிற போது காலத்தின் கட்டாயம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்கிற அமைப்பு முற்றி கனிந்து மனிதநேய மக்கள் கட்சியாக மலர்ந்தது.
எல்லா கட்சிகளிலும் மக்கள் இருக்கிறார்கள், ஆனா மனிதநேயம் இருக்காது. எல்லா கட்சியிலையும் மனிதநேயம் உள்ளவர்கள் கூட இருப்பார்கள். மனிதநேயம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தனியார் ரோட்டு முனையில் உட்கார்ந்து ஏவன் தெரியும் பாப்பா, சப்பானி மாதிரி அலைய வேண்டியதுதான். மனிதநேயம் இருக்குன்னு சொல்லுகிறவர்களிடத்தில் மக்கள் இல்லாமல் இருக்கலாம். மக்கள் நிறைய வைத்திருக்கிறவர்களிடத்தில் அவர்கள் மனித மிருகங்களாக இருப்பார்கள், ஹியூமன் அனிமலாக இருப்பார்கள். அவர்களிடத்தில் மனிதநேயம் இல்லாமல் இருக்கும். இன்றைக்கு இந்த மாலை பொழுதில் தாம்பரம் பூமியில் நின்று கொண்டு இந்த மேடையில் மெத்த பணிவோடும் அதே நேரத்தில் நெஞ்சுரத்தோடும் நான் பதிவு செய்கிறேன், மனித நேயமும் இருந்து மக்களும் இருக்கிற மாபெரும் இயக்கமாக மனிதநேய மக்கள் கட்சி மலர்ந்திருக்கிறது. இது சாதாரண விஷயம் அல்ல. இது ஏதோ வக்கணையாக வர்ணனையாக மேடைகளில் வர்ணித்து சொல்வதற்காக சொல்லப்படுகிற செய்தி அல்ல. மனித நேயமும் இருந்து மக்களும் இருக்கிற இயக்கமாக இது மாறியிருப்பதால் உங்களுக்கு ஒரு நெட்டோட்டமாக ஒரு செய்தி நான் பதிவைக்கு ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, நெஞ்சு நெகிழ்ந்து போகிற உணர்ச்சி துடிப்பால் உடல் பூரிக்கிற ஒரு செய்தி. சுனாமி வந்து அடித்தது. கடற்கரை பகுதியில் இருக்கிற வீடுகள் எல்லாம் சூறையாயின. கடல் அலைகள் நம்முடைய மக்களுடைய வாழ்க்கையை கொள்ளை கொண்டு போனது. எத்தனை உயிர்கள் துடிக்க துடிக்க செத்து கிடந்தார்கள். கரிக்கட்டைகளாக மரக்கட்டைகளாக மனிதர்கள் மாண்டு கிடந்தார்கள். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை பற்றி இவர்கள் ஏதோ வன்முறை கும்பல், இவர்கள் அங்கங்கே ஒரு தாதாக்களை மாறி சண்டை போடுகிறவர்களாக, முஷ்டியை தூக்கி கொண்டு தோள்களை தூக்கி கொண்டு அலைவர்களாக இருக்கிறார்கள் என்று குற்றம் சொன்னவர்கள் எல்லாம் பார்த்து மூக்கில் மேல் விரலை வைப்பதை போன்று சுனாமி வந்தபோது இவர்கள் செய்த பணி இருக்கிறதே, அது சரித்திரத்தில் சொல்லப்பட வேண்டிய ஒரு பணி. நாகப்பட்டினம் கடற்கரையில், வேளாங்கண்ணியில், இன்னும் கடற்கரை பட்டினம் கடைசி வரை கன்னியாகுமரி குளைச்சல் வரையிலே தக்கலை வரையிலே இவர் நடத்தியிருக்கிற சேவையை பார்த்தபோது ஒரே ஒரு காட்சியை பற்றி நாகூரை சேர்ந்த ஒரு நண்பர் சொன்னார். அது இந்த மேடையில் வரலாற்று செய்தி என்பதனாலே வைத்துவிட்டு நான் மேற்கொண்டு சில நிமிடங்களில் முடித்துவிட ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, மனிதர்கள் இறந்தார்கள். இறந்தவர்கள் முஸ்லிம்கள் என்றோ இந்துக்கள் என்றோ கிறிஸ்தவர்கள் என்றோ மீனவர்கள் என்றோ தாழ்த்தப்பட்ட தலித்துகள் என்றோ கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய தலித்துகள் என்றோ பார்க்க முடியாமல் எல்லோரும் செத்து கொத்து கொத்தாக கிடந்தார்கள். வெள்ளை துணியிலே மூட்டை கட்டி மனிதர்களை வெள்ளாவி வைப்பதற்கு சலவை தொழிலாளிகள் இறக்குவார்களே, அப்படி இறக்கினார்கள். நாகூர் தர்காவுக்கு சொந்தமான அந்த இடத்திலே கூட மையத்தாங்குடியிலே கூட கொண்டு போய் ஜனாசா நடத்துவதற்குரிய மிக மோசமான சூழ்நிலையை அந்த நிலை ஏற்றது. அன்றைக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இனம் பாராமல் மதம் பாராமல் நிறம் பாராமல் மனிதர்களுக்கு சேவை செய்து அவர்களை அடக்கம் செய்து விட்டு வந்த போது என்னுடைய நண்பர்கள் அன்றைக்கு சொன்ன ஒரு அர்த்தமுள்ள வரி, அதனை நான் மெத்த பணிவோடு சொல்ல ஆசைப்படுகிறேன். பெரியோர்களே, நண்பர்களே,